ஜேர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று வெள்ளிக்கிழமை முற்பகல் பெர்லின் வெல்ட்ரோப் எட்டோரியா விடுதியில் ஜெர்மனியின் சுற்றுலா மற்றும் பயண தொழிற்சங்கங்கள் மற்றும் வெளிச்செல்லும் பயணம் சுற்றுலாத்துறை செயல்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டார். இலங்கையில் நிலைபேறான சுற்றுலாத்துறைக்காக அரசாங்கம் எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகள் குறித்து இங்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி விசேடமாக சுற்றுலா வசதிகளை அதிகரித்தல், ஊக்குவிப்பு திட்டங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி நிலைபேறான சுற்றுலா பொறிமுறைகள் மூலம் இலங்கை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தளமாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் மனித வளங்களை மேம்படுத்துதல், சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பை அதிகரித்தல், கலாச்சார மற்றும் சூழல்சார் சுற்றுலாத்துறையை ஊக்குவித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையில் உள்ள புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதற்காக முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளில் ஜெர்மனி தற்போது 4வது இடத்தில் உள்ளது. 2024ஆம் ஆண்டில் 1,36,000 ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டிற்கு வருகை தந்துள்ளதுடன் இந்த ஆண்டு மே மாதம் வரையில் அந்த நாட்டு சுற்றுலா பயணிகள் 69,000 பேர் இங்கு வருகை தந்துள்ளனர். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் மற்றும் ஜெர்மனிக்கான இலங்கை தூதுவர் வருணி முத்துக்குமாரன உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.